நான் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, பிரியாணி மாஸ்டர் நானு. பிரதான பிரச்சனையே பணம் தான் இங்க பிரச்சனையா இருக்குமே. வணக்கம். பெரியபாளையம்ன்ற கிராமத்திலேருந்து அந்த கிராமம் வந்து லேண்ட்மார்க்கு. அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, கன்னிகைப்பேர் அப்படின்ற கிராமத்துலேருந்து வரேன். நான் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, பிரியாணி மாஸ்டர் நானு. சுப நிகழ்ச்சிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம பிரியாணி செஞ்சு கொடுக்குறது தான் நம்மளுடைய ப்ரொஃபஷ்னல். இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்து எலக்ட்ரானிக் மேலே ஒரு ஒரு ஈர்ப்பு இருந்ததுனால, நான் அப்பப்போ நண்பர்கள் கடையில், நமக்கு தெரிஞ்ச கடையில் இந்த மாதிரி போயிட்டு சின்ன சின்ன வேலைகளை செய்கிறது அந்த மாதிரி இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம கடை வச்சோம். இந்த ஃபீல்டில் இப்போ நம்ம ஒரு 6-7 வருஷமாக இருக்கும். நார்மலாக நம்ம மார்க்கெட்டில் அந்த 11D 60 இந்த மாதிரி டெம்பர் தான் வாங்கி பயன்படுத்துறது வந்து அதிகம். எனக்கு ஒருத்தர் ரெஃபர் பண்ணார், இது போல் வந்து ட்ரிங்க்குக்கு போங்க, அங்கே வந்து நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல பொருளும் தராங்க, நீங்கள் வந்து கஸ்டமருக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு தரலாம். ஸ்கின்னு, மேட்டு, அதுக்கப்புறம் டெம்பரு, அதுக்கப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன் கவரு, இது போன்ற எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து பணத்துக்கு ஏற்றா போலையும் குவாலிட்டி ரீதியாக அவங்களுக்கு தர்றதுக்கும் இங்கே வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னா போல் நான் வந்து இதுக்கு முன்னாடி மாஸ்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடை வைக்கலான்னு கடை வச்சதுக்கப்புறம் சர்வீஸ் ரீதியாக, மொபைலோட சர்வீஸ் ரீதியாக நமக்கு வந்து பழக்கம் இருக்குது, அதாவது அனுபவம் இருக்குது. ஆனால் நம்ம பிஸ்னஸ் ரீதியாக இறங்கும்போது பிரதான பிரச்சனையே பணம் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குமே. எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஒரு பொருள் வாங்கியிருப்போம், அது எந்த ரேட்டுக்கு கொடுக்கணும், எந்த கஸ்டமருக்கு எப்படி அதை பிஸ்னஸ் அவங்கக்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுல நிறைய சிரமங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே அப்படியே ரெகுலராக பழகும்போது, குறிப்பாக நம்ம இங்கே ட்ரிங்க்குக்கு வந்த பிறகு வந்து நமக்கு பிஸ்னஸ் வந்து இப்படி வியாபாரம் எப்படி பண்ணலாம், ஒரு கஸ்டமர் வராங்க நம்மளை தேடி வரும்போது ஒரு திருப்தியே இல்லாத திரும்பி போயிடக்கூடாது, அவங்கக்கிட்ட பிஸ்னஸை எப்படி அழகாக போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்றத நல்லா தெளிவாக அழகாக சொல்லித்தராங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இங்கே கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கடை இருக்குது. எல்லாரும் வந்து மார்க்கெட்டுக்கு போய் தான் வாங்கிட்டு வந்து எதாக இருந்தாலும் பண்ணுவாங்களே தவிர, நான் ட்ரிங்க்குக்கு வந்ததுக்கப்புறம் நானே ஸ்கின்னு போட ஆரம்பிச்சிட்டேன். லேசர் மிஷினில் நம்ம கட் பண்ணி அவங்க முன்னாடியே நம்ம வந்து அதை அவங்களுக்கு அப்ளை பண்ணி ஒட்டி கொடுக்கும்போது, குறிப்பாக வந்து ப்ரொடெக்ஷன் கவர் வந்து நம்ம ஹேமரில் அடித்தா கூட டிஸ்பிளே உடையாத மாதிரி இன்றைக்கி ப்ரொடெக்ஷன் கவர் வந்திருக்கு. அது அதிகமாக என் கடையில் சேல்ஸ் ஆகுது. காரணம் என்னன்னாக்கா, நான் வந்து அவங்க முன்னாடியே அதை கட் பண்ணி அவங்க முன்னாடியே அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நான் அடித்து காட்டுறேன். அது ஒரு 4 பேர் அதை ஆச்சரியமாக பார்க்குறாங்க, அவங்க ஒரு 4 பேருக்கு அதை கடத்துகிறாங்க. அப்படியே பிஸ்னஸ் இப்போது நல்லா போயிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ்ஸு நார்மலாக போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம பிஸ்னஸை விரிவாக்கம் பண்ணோன்ட்டு நம்ம ட்ரிங்க்குக்கு வந்தோம். ட்ரிங்க்குக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம 25%லேருந்து இப்போ 70லேருந்து 75%க்கு நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து இப்போது எடுக்க முடியுது நம்மளால். பிஸ்னஸ்னாவே எல்லோரும் யோசிக்க தான் நினைப்பாங்களே, இங்கே போனாக்கா 10 ரூபா கம்மியாக இருக்கும், அங்கே போனாக்கா 10 ரூபா கம்மியாக இருக்கும், இவங்க கம்மியாக கொடுத்துட மாட்டாங்களா, அப்படி தான் எல்லா மக்களுமே, நான் உட்பட எல்லாமே யோசிக்கிறது. நான் வரும்போது அப்படி தான் யோசிச்சுக்கின்னு வந்தேன். போடாதுன்னு மட்டும் பயப்படாதீங்க, ஏன்னாக்கா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும் இந்த செல்ஃபோன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். அப்போது அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப போல் நம்ம பிஸ்னஸை நம்ம மாற்றணும், அப்போ தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். நான் வந்து டெம்பரே வச்சுக்கிட்டு இருந்தேனாக்கா இன்றைக்கி 70%, 75% லாபத்தை என்னால் எடுக்க முடியாது. நான் இப்போது ட்ரிங்க்குன்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட நான் வந்து சேர்ந்துருக்கிறதுனால நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கேன். நீங்களும் நகரணும், நீங்களும் பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தால் மட்டுமே இது சாத்தியமே தவிர, எனக்கு பயமாக இருக்குது, நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்கா நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிடுவோமோ அப்படி நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்காது. நீங்கள் இன்றைக்கி எந்த ப்ராஃபிட்டில் இருக்கீங்களோ அதே ப்ராஃபிட்டில் தான் எப்போவுமே இருப்பீங்க. விஷயம் செய்யணுன்னாக்கா துணிஞ்சு இறங்கினா தான் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அது எல்லா விஷயத்துக்குமே போகணும். இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நிறைய பேர் உதவி இருக்காங்க, எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கணும். குறிப்பாக இந்த ட்ரிங்க்கு நிறுவனத்து கூட என்னை வந்து இணைச்ச எங்கள் மாமா, அவருக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் நான் தொடர்பு கொண்டு வந்து ட்ரிங்க்கில் பேசினாக்கா உடனே எனக்கு வந்து பதில் சொல்கிறாங்க. அதனால் ட்ரிங்க்குக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் பிஸ்னஸில் என்ன மாதிரி ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.